பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் புனித வெள்ளியான இன்றும் கூட ஆண்டவர் நமக்காகவே வாழ்ந்து நன்மைகளை செய்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து நம்மாலே மறக்கப்பட்ட ஆண்டவராய் இன்றைய நாளிலும் கூட சிலுவையை ஏற்றாரே, அவருடைய அன்பிற்கு ஈடாய் நாம் என்ன செலுத்தப் போகின்றோம்? அதே போல ஆண்டவர் ஜீவன் விடும் அந்த நேரத்திலே 7 வார்த்தைகளை சிலுவையில் மொழிந்தவராய், அமைதியின் தேவனாய், மன்னிப்பின் தேவனாய், இரக்கத்தின் தேவனாய் நம் முன்னாய் நின்றாருங்க. ஆண்டவரை சிலுவையில் அறைந்து அவருக்கு முன்பாய் ஏளனமான வார்த்தைகளை பேசி அடித்து நொறுக்கி காயப்படுத்தி துன்பப்படுத்தி துக்கப்படுத்தி அவரை சிலுவையில் ஏற்றினாங்க. ஆண்டவரிடத்துல நன்மை பெற்ற அநேகர் அந்த இடத்துல இருந்தாலும் கூட ஆண்டவரை சிலுவையில் அறைங்கன்னு அந்த இடத்துல ஆண்டவரை எல்லாருமே மறுதளிச்சிட்டாங்க. இன்றைய நாளிலும் கூட ஒரே ஒரு நாள் அவரை சிலுவையில் ஏற்றினாங்க. பாடுபட்டார், காயப்பட்டார். அந்த தியானத்தை நம்ம நினச்சி அழுவோம். சில மனசு அப்படியே ரணமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் வெகு சீக்கிரத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்முடைய வாழ்க்கையை திரும்ப நம்ம தொடங்க ஆரம்பிச்சிடுவோம். அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக தான் ஆண்டவருக்கு இந்த கல்வாரி பலின்னு நம்முடைய இருதயம் என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறதோ அன்றைக்கு தாங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்று அவருடைய வசனத்தின்படி நடக்க நம்ம முயற்சி செய்வோம். இன்றைய நாளிலும் கூட என்னுடைய பாவங்கள் தான், என்னுடைய தனிப்பட்ட குற்றம் தான் ஆண்டவருக்கு காயங்கள் கொடுக்கப்பட்டது என்று நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளணும். அதிலிருந்து திருந்தி வாழ நம்ம முயற்சி செய்யணும். ஒவ்வொரு வருஷமும் இந்த புனித வெள்ளி வரும்பொழுதும் ஈஸ்டர் வரும்பொழுதும் இந்த 40 நாட்கள் உபவாசிப்பது போலவும் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பது போலவும் ஒரு சில கெட்ட பழக்கங்களெல்லாம் விட்டுட்டு வாழ முயற்சி செய்வோம். ஆனால் திரும்ப அந்த 40 நாட்கள் எப்படா முடியும்னு வெயிட் பண்ணி நம்முடைய பாவ வாழ்க்கையும் உலக பிரகாரமான வாழ்க்கையும் வாழ தொடங்கிடுவோம்ல. பாவியிலும் பெரிதான பாவி நானையா, என் பாவங்களை சிலுவையிலே சுமந்தீரையா, பாசத்தோடு என்னை தேடி வந்தீரையா, இந்த பாரினில் ஜீவனை தந்தீரையா, அடிக்கடி கடிந்து கொண்டும் தவறு செய்கிறேன், வேதம் எச்சரித்தும் விலகி போகிறேன், என்னோடு நீர் இருப்பதை மறந்து போகிறேன், என்னோடு நீர் இருப்பதை மறந்து போகிறேன், வேதனை வரும்போது கெஞ்சி அழுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது, நமக்கு பாடுகள் வரும்பொழுது ஆண்டவருடைய பாதத்தில் கெஞ்சி அழுகிறோம். ஆனால் மீண்டும் மீண்டும் அவருடைய வார்த்தைகளை மீறி நடக்கிறோம்ல. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்தில் ஆண்டவர் முதலாவது, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு சொல்வார். அருகில் இருந்த கள்வர்களை மன்னிக்கும்படியாய் அந்த நேரத்தில் பிதாவிடத்தில் வேண்டுகிற தேவாதி தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவரை போல நம்முடைய இருதயத்தில் யாரெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமோ அவர்களெல்லாம் மன்னிக்கும்படியாக இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். அதே போல் இன்றைக்கு நீர் என்னுடனே கூட பரதேசில் இருப்பார் என்று சொல்லுகிறார். ஆண்டவரோடு கூட பரதேசில் இருக்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். ஸ்திரீயே, இதோ உன் மகன் என்றும், பின்பு அந்த சீஷனை நோக்கி இதோ உன் தாய் என்றும் சொல்லுகிறார். அந்த அருகில் இருந்த ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் சொல்லுகிற ஆறுதலின் தேவனாய் தேவன் இருக்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவை பார்த்து கேட்கிறாரு. அவரை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி கேட்கல. அவருடைய வேலை இன்னும் நிறைய இருக்குது. நமக்காய் ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபிக்கிற நம் தேவாதி தேவன் அந்த நாளிலும் கூட நமக்காக பரிந்து பேசுகிறார். தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவருக்கு அந்த இடத்துல தண்ணி தாகம் எடுக்கலை, தண்ணி கொடுங்கன்னு கேட்கல, ஆத்தும தாகம். இன்னும் நிறைய பேரை நம்ம மீட்காமல் போகிறோமே, இன்னும் நிறைய பேர் பாவ வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆதங்கத்தில் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் முடிந்தது என்று தலையை
சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். தலை நிமிர்ந்து நமக்காய் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து நமக்காகவே எல்லா பாவங்களையும் மன்னித்து அதிசயங்களையும் அற்புதத்தையும் செய்த தேவன் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி அவருடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டாருங்க. அவருடைய வருகைக்காகவும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்காகவும் காத்திருக்கிற நாம் இந்த வேளையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த 7 வார்த்தைகளையும் தியானித்து இதில் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வராரோ அதை நமக்கானதாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ முயற்சி செய்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மேன்மைப்படுத்தலாம், சாட்சியாய் வாழலாம். மீண்டும் மீண்டும் அவரை சிலுவையில் ஏற்றாதபடிக்கு சிறு சிறு தவறுகளை எல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு முன்பாய் வந்து நாமும் புனிதமான வாழ்க்கையும் பாவமில்லாத வாழ்க்கையும் வாழ முடியும்னு சொல்லி இந்த உலகத்தில் சாட்சியாய் நாம் நிற்போம். ஆமேன்.